நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக வந்து நம்ம ஃபுட்டு ஃபாலோ பண்ணுவோம். எப்படி அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் போடுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸு பச்சை வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்லாம் இருக்கும். இது மாதிரி சாப்பிட்றதுனால என்ன வரும் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் பார்த்த நியூஸ் தான், யூடியூப்பில் பார்த்த நியூஸ் தான். கேரளாவில் ஒரு பொண்ணு அது மாதிரி ஃபாலோ பண்ணி வெயிட்டெல்லாம் வெயிட் குறைக்கிறது இல்லை ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெயிட்டெல்லாம் குறைஞ்சது. ஒரு 4 மந்த்து கழிச்சு அதுக்கு வந்து டெத் ஆகிடுச்சு. ஏன்னா எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு. ஏன் வந்து அந்த மாதிரி இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது? நல்லா நம்ம நினைப்போம் வைட்டமின் இருக்குது, நிறையா வைட்டமின் இருக்குது, அதனால் இதை மட்டும் சாப்பிட்டா போதும், அதை மட்டும் சாப்பிட்டா ஹெல்த்தி, அது மட்டும் சாப்பிட்டா ஆகாது. அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு மத்தியானம் டைம் மார்னிங் வந்து நல்ல ஒரு ஃபுட்டு, வைட்டமின் உள்ள ஃபுட்டு, கலோரி கம்மியாக உள்ளது. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு பிஸ்கட்டு 2 பழம் சாப்பிட்டேன். இப்போ நைட்டு லைட்டாக வந்து கார்போஹைட்ரேட் வேணுன்றதுக்காண்டி கொஞ்சம் ரைஸ், எப்படின்னா அந்த உங்களுக்கு பைப்பர் உள்ள ரைஸ் இருக்கும், இந்த கேரளா ரைஸ் கூட இருக்குது, அந்த மாதிரி இருக்கும், மட்டை அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டேன். மறுநாள் அதே மாதிரி மார்னிங் வந்து லிக்விட் அந்த விட்டமின் உள்ள அந்த ஃபுட்டு சாப்பிட்டேன். நிறைய விட்டமின் இருக்கும், அது கலோரி கம்மியாக உள்ளது. அது மாதிரி மத்தியானம் 2 பழம் மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு கொஞ்சம் அந்த மட்டை அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டேன் நான். இது ஏன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, மறுநாள் காலையில் கிட்னி ஸ்டார்ட் ஆகும், தலை சுற்று வர மாதிரி இருக்கும், அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹார்ட் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிடும்போது 2 நாள் சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய நாள் சாப்பிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அதில் என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பு மட்டும் நம்ம செய்யக்கூடாது. டெய்லி நம்ம கார்போஹைட்ரேட் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மத்தியானம் ரைஸ் தான் எடுக்கணும். அதோட வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் ரைஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம வந்து யூடியூப்போ ஏதோ பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தோணும் இந்த மாதிரி கிட்னிஸ் வருது அப்படின்னா இம்மிடியட்டாக ரைஸ் எடுங்க. ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா உடனே எடுங்க, ஒரு 15 நிமிஷத்தில் ரெக்கவர் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும் அப்படின்னா மேலே நம்பர் கால் பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் 7 to 8 மணி வரைக்கும் உங்களுக்கான செஷன் இருக்குது.